Hi students. இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு NPN டிரான்சிஸ்டர் விதியலாக்கியா தொலைப்படுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? விதியலாக்கியன்றது ஆம்பிளிஃபயர். சரியா? விதியலாக்குறன்றது பெருசாக்குறது. என்னத்தை பெருசாக்குமெண்டா அழுத்த வேறுபாட்டை பெருசாக்கும். அதாவது வோல்டேஜை பெருசாக்கும். சரியா? அதுலயும் ஆடலோட்ட அழுத்த வேறுபாட்டை தான் பெருசாக்கும். ஏசி கரண்டை தான், ஏசி வோல்டேஜை தான் பெருசாக்கும். ரைட்டா? எப்படி என்றதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? கவனிங்க. இது ஒரு NPN டிரான்சிஸ்டர்ன்ற சுற்றமைப்பு. இந்த அம்புக்குறியிலேருந்து நீங்கள் NPNன்றதை அறிஞ்சிருப்பீங்க. சரியா? இந்த அம்புக்குறியை மெட்ட பக்கம் மாறி போட்டால் PNP டிரான்சிஸ்டர். சரியா? இந்த விதியலாக்கியா NPN மட்டும்தான் தொழிற்படும். PNP டிரான்சிஸ்டர் விதியலாக்கியா தொழிற்படாது. சரியா? ஓகே. இதில் நாங்கள் ஒரு ஆடலோட்ட இன்புட் ஒன்ற IB கரண்டாக கொடுக்குறோம். அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் தொழிற்படணுமெண்டா அடிமின்னோட்டம் கொடுப்போம். இங்கே அடிமின்னோட்டமாக நாங்கள் ஆடலோட்டத்தை கொடுக்குறோம். சரியா? அப்போ ஆடலோட்டத்தை கொடுக்கல இந்த ஆடலோட்டம் முதல் ஒரு திசையில் கூடி குறையுது, அப்புறம் மற்ற திசையில் கூடி குறையுது, அப்புறம் மற்ற திசையில் கூடி குறையுது. இதை விட இந்த டிரான்சிஸ்டருக்கு நாங்கள் VCE என்ற ஒரு நேரோட்டத்தையும் கொடுத்துக்கொள்கிறோம். உண்மையில் இந்த டிரான்சிஸ்டர் விதியலாக்கத்தை செய்கிறதுக்கு இந்த VCC என்ற நேரோட்ட வோல்டளவும் கொடுக்க வேணும். ரைட்டா? கவனிங்க. இதில் ஆடலோட்ட இன்புட்டை கொடுக்க இதில் இந்த ஆடலோட்ட இன்புட்டுடைய அளவு கூடுது. சரியா? இது கூடைக்குள்ள இங்கே IB கரண்ட் சிறிதளவு கூடும். ரைட்டா? உங்களுக்கு தெரியும், IB அடிமின்னோட்டம் இல்லாமல் இந்த டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. அதுவும் இந்த அடிமின்னோட்டத்தை நாங்கள் மிகச்சிறிய அளவு தான் கொடுப்போம். மைக்ரோ ஆம்பியர்லாம் கொடுப்போம். சரியா? அப்போ IBயை கொடுக்க IB ஒரு மிகச்சிறிய அளவு கூடுது. IB மிகச்சிறிய அளவு ஓடைக்குள்ள IC பெரிய அளவிலே ஓடும். ஏன்? IBயை போல பீட்டா மடங்கு தான் IC. ரைட்டா? பீட்டா மடங்கு. ஏனெண்டா விதியலாக்கியா தொழிற்படுறது உயிர்ப்பு பிரதேசம் அல்லது தொழிற்படு பிரதேசம், ஆக்டிவ் ரீஜனில். சரியா? இது அதாவது மூவாய் தொழிற்படுற பிரதேசங்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து கொள்ளுங்க. அப்போ இந்த சுற்றமைப்பு உயிர்ப்பு பிரதேசம் அல்லது தொழிற்படு பிரதேசத்தில் தான் பொருத்தமாக இருக்கு. சரியா? ஓகே. அப்போ IB கொஞ்சம் கொடுக்க IC பெருமளவு கூடும். IC பெருமளவு கூடக்குள்ள இதுக்கு விழுற அழுத்த வேறுபாடு ICRC அது இன்னும் பெருமளவு கூடும். ஏனண்டா இந்த ICRCயால் பெருக்கிறோம்ல, இது பொதுவாக கிலோ ஓமில் தான் இருக்கிறது. அப்போ இது இன்னும் பெருசாக கூடும். இந்த லைனுக்கு நாங்கள் சமன்பாட்டை போடலாம். எப்படியண்டா VCC சமன் வழங்கல் வோல்டளவு சமன் இதுக்கு எவ்வளோது சக இதுக்கு எவ்வளோது ICRC சக இதுக்கு எவ்வளோது சேகரிப்பான் காலிக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு VCE. சரியா? அப்போ இதுக்கு எவ்வளோது பெருமளவு கூடுது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் வழங்கல் வோல்டளவு இருக்கல VCC இது மாறாது. இதை நீங்கள் இங்கே ஒரு மாறிலி, ஒரு கன்ஸ்டன்ட் மாதிரி யோசிக்கிறாங்க. என் பேட்டரியை மாற்றில தானே நாங்கள் பேட்டரி ஒரு 10 வோல்ட்னா 10 வோல்ட் தான் அனுப்பவும். சரியா? இது கூடுது. அப்போ அது என்ன செய்யலாம்? எவ்வளவு கூடுதோ அவ்வளவு குறைய வேணும்.
சரியா? இது கூடுற அளவு அது குறைய வேணும். ஸோ இந்த ஐபி கொஞ்சம் கூட ஐசி நிறைய கூடும், ஐசிஆர்சி இன்னும் நிறைய கூடும். ஆகவே ஐசிஆர்சி இன்னும் நிறைய கூட இது இன்னும் நிறைய குறையும். ஆகவே பயப்பு குறையும். இங்க கொஞ்சம் கூட இங்க நிறைய குறையும், கூட குறையும். ரைட்டா? என்னடா இவன் 2 வரைவு பயப்பு அவுட்புட்டுக்கு 2 வரைவு கீறி இருக்கிறானே, அதுல மங்கால இருக்கிறதுல கொண்டே தானே அவுட்புட்டை கீறான் என்றெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்டா, கொள்ளளவு. இது கொள்ளளவிக்கு முன்னே, இது கொள்ளளவிக்கு பின்னே. ரைட்டா? இப்போ நான் கொள்ளளவிக்கு பின்னே தான் கீற போகிறோம். இந்த சுற்றில கொள்ளளவி ஒரு முக்கியமான தொழிற்பாட்டை ஆற்றும். அதை பற்றி இந்த வீடியோன்ற தொடர்ச்சியில் நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. சரியா? அப்போ இது கொஞ்சம் கூடைக்குள்ள, இது கணக்க கூடி, இது நிறைய கூடி, அது குறையுது. இது இன்னும் கொஞ்சம் கூடுது, அது கணக்க கூடுது, இது கணக்க குறையுது. சரியா? இப்ப ஐபி குறைய போது இதை குறைக்கிறோம். வேற வோல்ட் அளவு குறையுதல்ல, அழுத்தம் குறையுதல்ல, அப்ப கரண்ட் குறையுமில்ல. அப்ப ஐபி கொஞ்சம் குறைய போது, ஐபி கொஞ்சம் கூடினா கணக்க கூடுறவர், கொஞ்சம் குறைஞ்சா கணக்க குறைவர். சரியா? அப்ப ஐசிஆர்சி இன்னும் குறையும், ஆக கூட குறையும். சரியா? அப்ப ஐசிஆர்சி ஆக கூட குறையும் போது பிசிஇ அதே அளவு கூடுமே. இது மாறக்கூடாதுல்ல, அப்ப இது குறைகிற அளவு அது கூடும். சரியா? ஸோ இது கொஞ்சம் குறைகிற இடத்துல இது கணக்க கூடும். இது மறுபடியும் கொஞ்சம் குறையுது, கணக்க குறையுது, கணக்க குறையுது. ஸோ அதே அளவு கூடுது. காலை இடத்துக்கு வந்து சரியா? அப்ப இதுல ஒரு சின்ன அளவு அழுத்தம் கூடி குறையக்க இங்க பெரிய அளவுல குறைஞ்சு கூடும். ரைட்? அதாவது திசை மாறும். சரியா? கவனிங்க, இது திருப்பி மெட்ட திசையில கூடுது. அப்ப ஐபியை பொறுத்த வரைக்கும் அது குறைகிறது. சரியா? ஐபி கொஞ்சம் குறையக்க இது கணக்க குறைஞ்சு இது கூடும். ரைட்டா? இது மீண்டும் மற்ற திசையில குறையுது, அதாவது மற்ற திசையில கூடுது. இதை பொறுத்த வரைக்கும் குறைகிறது, குறைஞ்சு கூடும். ரைட்டா? இது திருப்பி அந்த திசையில கூடுது, அந்த திசையில குறையுது. அப்ப ஐபியை பொறுத்த வரைக்கும் கூடுது. ரைட்டா? இது குறையக்க ஐபி ஒரு திசையத்தானே யோசிக்கும். டிரான்சிஸ்டர் எப்பவும் நேரோட்டத்திலான வேலை செய்யும். ஸோ இது இந்த திசையில குறையக்க ஐபியை பொறுத்த வரைக்கும் கூடுறது. ரைட்டா? இது கொஞ்சம் கூடைக்குள்ள கணக்க கூடும், ஆக கூடும். இது கூடைக்குள்ள இது குறையும். ஸோ அவுட்புட் இதுக்குள்ள எல்லாம் எடுக்கிறோம். திருப்பி இது குறையுது, கணக்க குறையுது, இங்க குறையுது. ஸோ வரன் ஐபி இங்க மற்ற திசையில குறையக்க ஐபி கூடுற மாதிரி ஏன் மேனேஜ் கொள்ள வேணும். இந்த பக்கம் ஐபி கூடுற மாதிரி கொஞ்சம் கூடுது, கணக்க கூடுது, குறையுது. அதே சரியா? அப்ப இங்க எப்படி ஒரு சின்ன அலை வரைக்க அது தலைகீழா பெரிய அலை, மீண்டும் இது பழைய போக்குல கூடி குறையக்க இது இங்க அதே போக்குல குறைஞ்சு. சரியா? அப்ப இது ஒரு ஆடலோட்ட இன்புட்டா கொடுக்க பிசிஇக்குள்ள அவுட்புட் எடுக்க தலைகீழா பெருசா தந்திருக்குது. ரைட்டா? உண்மையில இதை விளங்கி கொள்றதுக்கு
ஆகலும் நுணுக்கங்கள் கொஞ்சம் இது தெரிய வேணும். அதாவது நாங்கள் இங்கே கொடுக்க இந்த இங்கே கொடுக்குற வளங்கள் போட்டுல இருக்கலாம் நேரோட்டம், அதுவும் இந்த அவுட்புட்டில் செல்வாக்கு செலுத்தும். அதாவது சில இடத்துல இதில் இருந்து அது களிப்பட்டு தான் இந்த அவுட்புட் வரும். சரியா? களிப்பட்டும் வரும், கூட்டுப்பட்டும் வரும். அதாவது இது செல்வாக்கு செலுத்தும். அந்த அளவு நுணுக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ரைட்டா? நீங்கள் உயர்தர இலத்திரனியல்லையோ அல்லது பல்கலைக்கழகத்தில் ஏனைய கோர்ஸில் இருக்கிற இலத்திரனியல்லையோ அது தேவையில்லை. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறார்களுக்கு மட்டும்தான் ஆகலும் நுணுக்கமான விஷயங்கள் தெரிய வேணும். நாங்கள் அது தெரியாமலே பரீட்சைகளை செய்து சித்தி அடைஞ்சோண்டு போகலாம். ரைட்டா? உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுக்கு எதிராக பெருசாக அவுட்புட் வரும். ஓகே, இருக்கட்டும். இதில் ஒரு கொள்ளளவு இணைச்சிருக்கிறேன் தானே. கொள்ளளவின் வேலை உங்களுக்கு தெரியும். என்ன? ஏற்றத்தை சேமிக்கிறது. பிரதான மின்வளங்கள் துண்டிக்கப்படைக்க தான் சேர்த்து வச்ச ஏற்றத்தை கொடுத்து உபகரணம் திடீர் மின் துண்டிப்பால் பாதிக்கப்படுறதை தவிர்க்கிறது. சரியா? ஏற்றத்தை சேர்த்து கொடுக்குறான் கொள்ளளவி கெப்பாசிட்டர். ரைட்டா? இதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதை நாங்கள் ஃபேரட்டில் அளக்கிறது எல்லாமும். இந்த இடத்துல கொள்ளளவின் வேலை என்னென்றால், சரியா, இந்த சுற்றுல கொள்ளளவின் வேலை என்னென்றால், கொள்ளளவி தனக்குள்ளால ஆடலோட்டத்தை போக விடும், ஏசி கரண்ட போக விடும். ஆனா டிசி கரண்ட போக விடாது. ஆடலோட்டம்னா ரெண்டு பக்கம் பாயிர கரண்ட், அதை தனக்குள்ளால போக விடும். நீரோட்டம்னா ஒரு பக்கம் பாயிர கரண்ட், அதை தனக்குள்ளால போக விடாது. அப்ப இந்த ஐசி வருது தானே சேகரிப்பான் மின்னோட்டம், ஐபியோட ஐசியோடது தானே. இதுல பாருங்க ஒரு மின் சந்தி இருக்குது. இந்த மின் சந்தியில இதால வர கரண்டுல கொஞ்சம் இங்க பிரிஞ்சு வரும். அதை நான் ஐ நோட்டு வைக்கிறேன். இதால வர கரண்டுல கொஞ்சம் அங்க பிரிஞ்சு போகும், மிச்சம்தான் இங்க ஐசி அண்டு போகும். இதால வர கரண்டுல கொஞ்சம் இங்க பிரிஞ்சு போகும். அப்படி போற கரண்டோட இந்த கரண்டும் கூட்டுப்படும். இந்த இடத்துல இதால பிரிஞ்சு போற கரண்டோட அந்த கரண்டும் கூட்டுப்படும். ரைட்டா? நாங்கள் காசு கொடுத்து 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வேண்டுறோம், அவன் 100 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு பொருளை டிஸ்கவுண்டாக தார், மொத்தம் 1100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி கொண்டு வரோம். விளங்குது? 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வேண்டுறோம், அவன் 100 ரூபா பொருளை சும்மா தாரான். அப்போ நான் வாங்கின பொருளை எவ்வளவு? 1100 ரூபா ஒரு மாதிரி. அந்த மாதிரி தான் இதால வர ஐசின்ற சிறிதளவு இங்கேயும் போகும். அந்த நேரோட்டத்தோட இதுண்ட அவுட்புட் ஆடலோட்டம் கூட்டு படைக்க இந்த இடத்துல அவுட்புட் இதே வரைவு கொஞ்சம் உயரும். இதே வரைவு இதில் இருக்கிற வருமானத்தோட ஒன்று கூட்டுப்படும், இதில் இருக்கிற வருமானத்தோட கூட்டுப்படும், இதில் இருக்கிற வருமானத்தோட கூட்டுப்படும், இதில் இருக்கிற வருமானத்தோட கூட்டுப்படும், இதோட கூட்டுப்படும், இதோட கூட்டுப்படும், அதோட கூட்டுப்படும். அப்போ இந்த இடத்துல அதே வரைவு கொஞ்சம் உயர்ந்து வரும். சரியா? அதாவது சரியா, இது அப்படியே தூக்கி மேலே வைக்கிற மாதிரி. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் உயரும், எல்லாம் உயரும். சரியா? ஆனால் இந்த கொள்ளளவியை தாண்டினோன்னு டிசி கரண்ட் போகாது, ஏசி கரண்ட் மட்டும்தானே, ஆடலோட்டம் மட்டும்தானே. அப்போ வரைவு இப்படி வரும். ஓகேவா? இங்கே நாங்கள் இந்த இன்புட்டுக்கு இதுக்குள்ளே அவுட்புட் எடுக்கிறபடியாக தான் தலைகளாக வருது. அதுக்குள்ளே ஒரு அவுட்புட் எடுத்தா இதே மாதிரி நிமிந்த அலை வரும். இதே மாதிரி நிமிந்த அலை இதுக்குள்ளே நாங்கள் அவுட்புட் எடுத்தால் வரும். ரைட்டா? நீங்கள் புத்தகங்களை வாசிக்க இதுக்குள்ள கூட சில இடங்களில் பயப்பை தந்திருப்பினா இதே மாதிரி நிமிந்த அலை வரும். ரைட்டா? அதாவது டிரான்சிஸ்டர்ன்ற இயல்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். டிரான்சிஸ்டர் தான் நீரோட்டத்தில் தான் தொழிற்படும். நாங்கள் இதில் போகிற இந்த லைனுக்குரிய சமன்பாடு இதாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய சமன்பாடுகளை போட்டு கணக்குகள் செய்து முடிச்சுட்டோம். எல்லாமே நேரோட்டத்துக்கு தான் செய்கிறோம். ஆனால் நீங்கள் ஆடலோட்ட இன்புட்டை கொடுக்க அதுக்கு அவுட்புட்டை தருது, அதாவது பெருசாக்கி தருது. ஓகேவா? இந்த டிரான்சிஸ்டர் விதியலாக்கி இலத்திரனியல் சுற்றுகளில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுறது. ஓகேவா? டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு நிலையில தான்
விரியலாக்கியா தொழிற்படும். உயிர்ப்பு பிரதேசம் அல்லது தொழிற்படு பிரதேசத்துல தான் விரியலாக்கியா தொழிற்படும். சரியா? நாங்கள் செய்கிற கணக்குகள் எல்லாமே உயிர்ப்பு பிரதேசத்துக்கு உரியது தான். சரியா? ஓகே. அடுத்ததான் நாங்கள் இந்த டிரான்சிஸ்டருண்ட பயப்பு சிறப்பியல்பு வளைய பார்த்து கொள்ளுவோம். ரைட், கவனிங்க. இப்போ ஒரு பிஜேடி டிரான்சிஸ்டருண்ட பயப்பு சிறப்பியல்பு வளைய நான் இதில் காட்டியிருக்கிறேன். இது என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கும் பொருந்தும், பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கும் பொருந்தும். சரியா? வரைவில் YHல சேகரிப்பான் மின்னோட்டம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அது மில்லி ஆம்பியர்ல தானே இருக்கும். அது மாதிரி XHல டிரான்சிஸ்டர்ல உங்களுக்கு தெரியும் சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையில விழுற அழுத்த வேறுபாடு VCE தான் குறிப்பிட்டிருக்கிறார். சரியா? இதுல கவனிங்க, அது VCE கூடாம IC மட்டும் சடுதியா கூடுது. அதாவது அந்த அழுத்தம் கூடாம இந்த மின்னோட்டம் மட்டும் சடுதியா கூடுது. அதாவது கூடைக்குள்ள VCEயும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுது. ரைட்டா? இப்போ இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா இவருக்கு பெருமானம் இருக்குத்தானே, கொஞ்சம் கூடுது. ஆனால் IC தான் சடுதியா கூடுது. இதுல பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டருக்கு எவ்வளோ அழுத்தம் தான் சடுதியா கூடுது. IC வந்து கூட இல்லை, ஆனால் கொஞ்சம் கூடுதானே. இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா IC ஒரு பெருமானம் இருக்குத்தானே, இல்லைன்னு சொல்லலாது. இப்போ அழுத்தம் கூடாமல் இருக்க மின்னோட்டம் கூடைக்குள்ள இது ஒரு புள்ளி எடுத்தா ஒரு அழுத்தத்துக்கு வந்து ஒரு பெருமானம் இருக்குத்தானே. அது மாதிரி மின்னோட்டம் கூடாம அழுத்தம் கூடைக்க இதுல ஒரு புள்ளி எடுத்தா மின்னோட்டத்துக்கு ஒரு பெருமானம் இருக்குத்தானே. ரைட்டா? இதுல கவனிங்க, இந்த பிரதேசம் வந்து மின்னோட்டம் மட்டும் கூடுறது நிரம்பல் பிரதேசம். இங்க வழங்கல் வோல்டளவு ஃபுல்லா கிட்டத்தட்ட ICRCக்காம் விடும், கிட்டத்தட்ட. ரைட்டா? ஸோ VCE கிட்டத்தட்ட தான் சைவர். ரைட்டா? இது கிட்டத்தட்ட தான் சைவர். ஆனால் இதுக்கு ஒரு பெருமானம் இருக்கு, அதைத்தான் நீங்கள் காட்டிக்கலாம். அதெல்லாம் இப்படி போடுது, எல்லாத்துக்கும் இதை ஒட்டி கொண்டு போயிருக்கு. ரைட்டா? இது வந்து துண்டிப்பு பிரதேசம். கட் ஆஃப் ரீஜன். இதில் வந்து வழங்கல் வோல்டளவு ஃபுல்லாக டிரான்சிஸ்டர் கொடுக்காம விடுமென்று பார்த்துனாங்க. வழங்குற வோல்டளவு முழுக்க இதுக்காக விடுமென்று பார்த்துனாங்க. ஆனால் கொஞ்சம் கரண்ட் ஓடும், அதை சொல்கிறது கசிவு மின்னோட்டம். அந்த கசிவு மின்னோட்டம் தான் பார்த்தீங்களா, அதில் ஒரு மின்னோட்ட பெருமானம் இருக்குது, இதில் ஒரு மின்னோட்ட பெருமானம் இருக்குது. ரைட்டா? அப்போ பயப்பு சிறப்பியல் வலையில் நிரம்பல் பிரதேசம் இதுக்குள்ள குறிக்க வேணும், துண்டிப்பு பிரதேசம் இதுக்குள்ள குறிக்க வேணும். சரியா? அடுத்தது கவனிங்க, உயிர்ப்பு பிரதேசம். உயிர்ப்பு பிரதேசத்தினால் இந்த சமன்பாடு போடலாம். IC சமன் பீட்டா தர IB. ஓகேவா? இந்த இடத்துல IB மாறாம IC என்ன செய்யாது, மாறாது. அதை மாற்றினா தான் இது மாறும். அதாவது அது சேரா மாறி, இது சேர் மாறி, அதை மாற்றினா தான் இது மாறும். எல்லாத்துக்கும் என்ன செய்யாது, மாறாது. ஒருவேளை இப்படி ஒரு சமன்பாடு போடலாம் தானே டிரான்சிஸ்டர்ல, VCC சமன் ICRC பிளஸ் VCE. ரைட்டா? இந்த இடத்த வடிவா கவனிக்க வேணும், இது நிறைய பேருக்கு விளங்குறீல. ரைட்டா? இந்த இடத்துல IB மாறாட்டிக்கு IC என்ன செய்யாது, மாறாது. இது மாறாட்டிக்கு இது மாறாது. RC தடம் மாறாது தானே. அப்போ நீங்கள் பேட்டரியின் அழுத்தத்தை கூட்டி கொண்டு போனீங்கடா, பேட்டரியை கலட்டி போட்டு வேறு வேறு வோல்ட் 2 வோல்ட் பேட்டரி, அப்புறம் 4 வோல்ட் பேட்டரி, அப்புறம் 10 வோல்ட் பேட்டரி, அப்புறம் 20 வோல்ட் பேட்டரி, பேட்டரியின் அழுத்தத்தை கூட்டி கொண்டு இருந்தீங்கடா. அல்லது பேட்டரியோட ஒரு மாறுந்தடையை இணைச்சி போட்டு மாறுந்தடையை குறைச்சாலும் பேட்டரியின் அழுத்தம் கூடுற மாதிரி தான். சரியா? ஏதோ நீங்கள் பேட்டரியின் அழுத்தத்தை கூட்டிட்டீங்கடா, VCE தான் கூடும். ரைட்டா? இதை கூட்டாட்டிக்கு இது கூடாது. அப்போ வளங்களை கூட்டினா அதுதான் கூடும். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு IC கொடுக்குறோம், ஒரு வாரன்
ஒரு குறிப்பிட்ட பெருமானமுடைய ஒரு 10 மில்லி ஆம்பியர் ஐசி கொடுக்குறோம். சரி, நான் இதில் எழுதுறேனே 10 மில்லி ஆம்பியர். ரைட்டா? இந்த ஐசி எதுக்குரியதுண்டா 20 மைக்ரோ ஆம்பியர் ஐவிக்குரியது. ரைட்டா? 20 மைக்ரோ ஆம்பியர் ஐவி கொடுக்க அதுக்குரிய ஐசி 10 மில்லி ஆம்பியர். அப்போ இந்த விசி கூட்டிக்கொண்டு போகுது. இதுலேயே இது விசி இந்த அழுத்தம் கூட்டிக்கொண்டு போகுது, இதுக்கு விழுறதை கூட்டிக்கொண்டு போகுது. என்ன காரணம்? விசிசி என்ன செய்யுது? கூடுது. இது கூடுறபடியாக தான் இது கூடுது. ரைட்டா? இன்னும் ஒரு ஐசி கொடுப்போம், ஐபி கொடுப்போம். சாரி, ஐபியா 40 மைக்ரோ ஆம்பியர். அதுக்கு ஐசி வருது 20 மில்லி ஆம்பியர். ரைட்டா? இதுக்கு இது. ஆனால் இதுலேயே கூடுதண்டா வளங்கள் ஓட்டுலவை கூட்டுறபடியால் விளங்கி கொள்ளுங்க. இது பல பேருக்கு விளங்குறேல. ரைட்டா? நானே இதுகளெல்லாம் படிக்கிற காலத்தில் விளங்குறதுக்கு மிகவும் சிரமப்பட்டேன். திருப்பி இன்னொரு ஐபி கொடுக்குறோம், 60 மைக்ரோ ஆம்பியர். ஐசி வருது 30 மில்லி ஆம்பியர். திருப்பி இன்னொன்று ஐபி 80 மைக்ரோ ஆம்பியர். ஐசி எவ்வளவு? 40. நீங்கள் இப்போ ஊகிச்சிருப்பீங்க என்ன? அடுத்தது இது ஐபி 100 மைக்ரோ ஆம்பியர். இது 50 மில்லி ஆம்பியர். சரியா? இந்த பிரதேசத்தில் ஐபி மாறாட்டுக்கு ஐசி மாறாதில்ல. இந்த தொடர்பு எந்த பிரதேசத்துக்கு கலைக்கிறது? எந்த பிரதேசத்துக்கு? இதில் அழிச்சு போட்டு எழுதுறேன், இப்படி அழிச்சு போட்டதுக்குள்ள எழுதி விடுறேன். ரைட்டா? உயிர்ப்பு பிரதேசம் அல்லது தொழிற்படு பிரதேசம் என்று இதை சொல்லிக் கொள்ளலாம். உயிர்ப்பு பிரதேசத்துக்கு இன்னும் ஒரு பேர் தான் தொழிற்படு பிரதேசம், ஆக்டிவ் ரீஜன். அப்போ ஒரு பிஜேடி டிரான்சிஸ்டர்ன்ற பயப்பு சிறப்பியல்பு வலையில் ஒரு டிரான்சிஸ்டர் தொழிற்படுற 3 பிரதேசத்தையும் கதைச்சிருக்கிறோம். ஐசி மட்டும் சடுதியாக கூடினா நிரம்பல் பிரதேசம், சச்சுரேட்டட் ரீஜன். பிசி மட்டும் சடுதியாக கூடினா துண்டிப்பு பிரதேசம், கட் ஆஃப் ரீஜன். இந்த மாதிரி ஒரு போக்கு இருந்தால் அது உயிர்ப்பு பிரதேசம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நாங்கள் பிஜேடி டிரான்சிஸ்டர் கதைச்சு முடிச்சிருக்கிறோம். ஒரு பிஜேடி டிரான்சிஸ்டர் தொழிற்படுறதுன்ற அடிப்படை கதைச்சு நாங்கள் கணித்தல்கள் பகுதியாக செய்தனாங்க. இந்த பிஜேடி டிரான்சிஸ்டர் ஆலியாக தொழிற்படுறது எப்படி என்று பார்த்தினாங்க. இப்போ விரியலாக்கியாக தொழிற்படுறதும் பயப்பு சிறப்பியல் வலையும் பார்த்துருக்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக நாங்கள் இலத்திரனியல்ன்ற இன்னும் ஒரு முக்கியமான பகுதியான செயற்பாட்டு விரியலாக்கி அல்லது தொழிற்பாட்டு விரியலாக்கி ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயரை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். ரைட்டா? அதுவும் இலத்திரனியலில் பல இடங்களில் முக்கிய பங்காற்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.